மூப்பனார் சமுதாயத்தினர் பெரும் நிலப்பிரபுக்களாகவே வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் பண்ணையார்கள், மிராசுதாரர்கள், பெரிய பண்ணையார் போன்ற அடையாளம் கொண்டு பெரும் நிலங்களை உடையவர்களாகவே உள்ளனர். சமுதாயத்தில் உயர் நிலையிலேயே அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை மலையமான் பிரிவை சார்ந்தவர்கள் அசைவம் உண்பதில்லை என்று கூறுகிறார்கள். இந்த சமுதாயத்தை சார்ந்த மூப்பனார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விவசாய கூலிகளாக சிலர் மட்டுமே வாழ்கின்றனர். பலர் சொந்த நிலங்களில் சொந்தமாக விவசாயம் செய்து உயரிய நிலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர். சைவ சமயத்தை சார்ந்தவர்களாவார் இவர்கள். மேலும் குலதெய்வ வழிபாடு இவர்களிடத்தில் உண்டு. இவர்களை பூஜைக்கார மூப்பனார், அதாவது திருநீறு பூசுபவர் எனவும் அழைப்பதுண்டு. குலதெய்வங்களுக்கு பலியிடும் பழக்கம் நத்தமான் மற்றும் சுருதிமான் பிரிவைச் சேர்ந்த மூப்பனார்கள் பின்பற்றுகின்றனர். மலையமான் பிரிவைச் சேர்ந்த உடையார்கள் அசைவம் உண்ணாத சைவம் சாப்பிடும் மூப்பனார்கள் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு பல குலதெய்வங்களுக்கும் பலியிடு வழக்கம் இல்லாதவர்கள். சிலர் பலி ஈடுவார்கள், ஆனால் அதனை உண்ண மாட்டார்கள். உடையார்களும் மூப்பனார்களும் ஒரே பிரிவை சார்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. சிலர் மூப்பனார் என்பது சாதி இல்லை, அது ஒரு பட்டம் எனவும் கூறுகிறார்கள். மூப்பனார் சாதியினரான இவர்களை வட தமிழகத்தில் குறிப்பாக கடலூர் போன்ற பகுதிகளில் உடையார் எனவும், தஞ்சை திருச்சியிலிருந்து தென்பகுதிகளில் மூப்பனார் எனவும், திருக்கோவிலூர் போன்ற நடு நாட்டு பகுதிகளிலும் தெற்கே சில இடங்களிலும் உடையார் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் மலையமான், நத்தமான், சுருதிமான் என்ற 3 குடிகளாக உள்ளனர். இவர்களில் நத்தமான் பட்டம் கொண்ட மக்கள் தமிழகத்தின் சில பகுதிகளில் நயினார் பட்டம் கொண்டு அழைக்கப்படுகின்றார்கள். மலையமான் என அழைக்கப்படுபவர்கள் சைவ உணவு பழக்கம் கொண்டவர்கள். மேலும் நத்தமான், மலையமான் பட்டம் கொண்டவர்கள் எல்லா இடங்களிலும் உடையார் என்று அழைக்கப்படுகின்றனர். சுருதிமான் பட்டம் உடையோர் பொதுவாக மூப்பனார் என்றே அழைக்கப்படுகிறார்கள். இந்த சமுதாயம் பற்றி பல வரலாற்று சான்றுகளும் இருக்கின்றன. பார்க்கவ குல மூப்பனார் என்னும் சுருதிமான்களின் கல்வெட்டுகளும் வரலாறுகளும் கூறுகிறது. அரியலூர் மாவட்டம் பெரம்பலூரில் கிபி 1226 எழுதியுள்ள சுருதிமான் பற்றிய கல்வெட்டு செய்தி கூறுகிறது. அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் வட்டம் கொளக்காநத்தம் ஊரில் குமரவேல் ஆசிரியர் வீட்டு படிக்கல்லில் காலம் கிபி 1226 3ஆம் ராஜராஜன் ஆட்சி ஆண்டு 10 காலத்தைய கல்வெட்டு போன்றவைகள் இந்த சமுதாயம் பற்றி கூறுகிறது. ஸ்வஸ்தி ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு யாண்டு 10வது இத்தாம்பு செய்வித்தான் ஊற்று தூருடையான் சுருதிமான் சன்னாதர் அறைய தேவ நாண வான விச்சாதிர நாடாள்வான் என்று அதில் எழுதப்பட்டு உள்ளது. சுருதிமான் என்பது மலையமானின் வம்சம். ஊட்டத்தூர் என்பது திருச்சிக்கு அருகில் உள்ளது. சுருதிமான்கள் ஆதியிலிருந்தே தஞ்சையிலிருந்து திருச்சி வரைக்கும் அதிகமாக வாழ்ந்து வருகின்றனர். இன்றைக்கும் இந்த இடங்களில் சுருதிமான்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்றனர். தமிழக ஜாதி பட்டியலில் பார்க்கவ குல தவிர எவருக்கும் சுருதிமான், மலையமான், நத்தமான் பட்டங்களும் கிடையாது. மூப்பனார் என்ற பட்டம் கொண்டவர்களெல்லாம் சுருதிமான்களும் அல்ல. மேலே காணும் கல்வெட்டு பட்டவர்த்தமானமாக சுருதிமான் என்ற இனப்பெயரை கொண்டுள்ளது. பார்க்கவ குல மூப்பனார்கள் ஆகிய சுருதிமான்கள் வேளிரில் இருங்கோவல் குலத்தவர்கள். நாடாள்வான், நாடு பிளஸ் ஆல் பிளஸ் இஃப் ஆன், நாடாள்வான் அரசன் என்ற பொருளில் கூறப்படும் பட்டம். இது எந்த ஒரு சமூகத்தையும் குறிப்பிட்டு கூறும் பட்டம் அல்ல. அரையன், அரசன் என்று பொருளாகும். கிபி 1007ஆம் ஆண்டு சோழன் 1ஆம் ராஜேந்திரனுக்கும் மேலை சாளுக்கிய மன்னன் இரிவ பதுங்க சத்திராய் என்பவனுக்கும் நடந்த போரில் ராஜேந்திர சோழனின் யானைப்படையை தலைமையேற்று நடத்தியவன் சுருதிமான் நக்கன் சந்திரன் என்பவனாவார். சுருதிமான் நக்கன் சந்திரன் இந்த படைத்தலைவன் நினைவாக ராஜேந்திர சோழன் ஊட்டத்தூர் கோவிலுக்கு நிபந்தம் அளித்தார் என்ற குறிப்பு காணப்படுகிறது. சுருதிமான் சமுதாயத்தினர்
போர்ப்படை தளபதியாக, அதிகாரிகளாக, குறுநில மன்னர்களாக இருந்ததற்கு அநேகமான சான்றுகள் உண்டு. இவர்களே கத்திக்காரர்கள், சவணக்காரர்கள் போன்ற சேதியர் என்னும் போர் மறவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். காந்தலூர் சாலை படையெடுப்பும் சுருதிமான்கள் பற்றி பல சான்றுகளும் கூறுகின்றன. உடையார் ராஜராஜ சோழரின் 4ஆம் ஆட்சி ஆண்டில் கிபி 988 வருடம் திருவனந்தபுரத்தின் ஒரு பகுதியான காந்தலூர் சாலை என்னும் இடத்தின் மீது படையெடுத்து அளித்துள்ளார் என அவரது மெய்கீர்த்தி மூலம் அறிய முடிகிறது. இதற்கு காரணமாக கூறப்படும் வரலாறுகளும் உண்டு. திருவிதாங்கூர் அரசை அப்போது பாஸ்கர ரவிவர்மன் என்ற சேர மன்னன் ஆண்டு வந்துள்ளான். உடையார் ராஜராஜனின் தூதாக சென்ற தூதுவனை பாஸ்கர ரவிவர்மன் உதயகிரி கோட்டையில் உள்ள சிறையிலும் அடைத்து விடுகின்றான். இதனால் கடும் கோபம் கொண்ட உடையார் ராஜராஜன் தனது பகைவரான சேரர்களின் பலம் வாய்ந்த துறைமுகமாகவும், போர் பயிற்சிகள் அளிக்கும் வலிய சாலையாகவும், கடற்படையின் மூலக்களமாகவும் விளங்கும் காந்தலூர் சாலையை அழித்து சேரனின் கொட்டம் அடக்கவும் முடிவெடுத்து தனது கடற்படையை குமரி வழியாக அனுப்பிவிட்டு பெரும் படையுடன் பாண்டிய நாடு வழியாக சென்றார். அப்போது சேரனின் நண்பரான பாண்டியன் அமரபுஜகன் சோழனை எதிர்க்க அவரையும் புறமுதுகிட்டு ஓடச் செய்த சோழன் ராஜராஜன் கடற்கரை பட்டினமான காந்தலூர் சாலையை அழித்து நீர்மூலமாக்கி அங்கு வலிய சாலையில் அளிக்கப்பட்ட போர் பயிற்சிகள், கடற்படை செயல்பாட்டு தளங்கள், நாந்திரிக வழிபாடுகள் இவற்றை அழித்து தடை செய்து மீண்டும் அந்த செயல்பாடுகள் தலை தூக்காதவாறு தனது நம்பிக்கைக்கு உரிய தளபதியையும் படை வீரர்களையும் அங்கேயே குடியேற்றி அமைத்துள்ளார். இதனையே களம் அளித்து அருளி என்ற சொற்றொடர் குறிப்பிடுகிறது. அவ்வாறு நடைபெற்ற போருக்கு ராஜராஜனுடன் சென்ற பார்க்கவகுல சேதியர்களான சுருதிமான்கள், கத்திக்காரர்கள் அதாவது கத்திரியர், சவணக்காரர்கள் போன்ற படை வீரர்கள் அங்கு மீண்டும் அந்த செயல்கள் தலை தூக்காதபடி கண்காணிக்க வேண்டி குடியேற்றப்பட்டனர். அவர்களில் சவணக்காரர் சிலர் பின்னாளில் பரதவர் போன்ற இனக்குழுக்களோடு கலந்து தனியே வாழ்வதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு அன்றைய திருவிதாங்கூர் நாட்டைச் சேர்ந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் குடியேறிய கத்திக்காரர், சவணக்காரர் போன்றோர் அந்த இடங்களில் பார்க்கவகுல மூப்பனார் என்ற பட்டங்களோடு வாழ்ந்து வருகின்றனர். திருப்பட்டூர் கல்வெட்டு இது பற்றி சில விஷயங்களை கூறுகிறது. நெற்குளம் என்ற ஊரில் பெரும் ஜமீனாக இருந்த சுருதிமான் சொர்ண வேந்தனான லங்கேஸ்வரன் என்பவர் தனது நிலங்களை விற்பது சம்பந்தமான செய்தியை திருப்பட்டூர் கல்வெட்டு தெரிவிக்கின்றது. மேலும் ஊட்டத்தூர் கல்வெட்டுக்கள் பெரும்பாலான சுருதிமான்களை பற்றிய செய்திகளை தெரிவிக்கிறது. ஆனந்தவாடி செப்பேட்டு செய்திகளில் காணியாட்சி உள்ள மக்களில் அதிகம் பேர் பார்க்கவகுல மூப்பனார்கள் என்கிறது. கத்தியர் என்னும் கத்திக்காரர்களையும் மேலும் சவணக்காரர் என்ற படையாட்சிகளையும் முன்னணி படை வீரர்களாக, தளபதிகளாக கொண்டு போர்க்குடியினராக மட்டுமே இருந்து வந்த சத்திரிய சமூகமான இவர்கள் எப்போதிலிருந்து நிலவுடைமை சமூகமாக மாறினார் என்பதை கீழ்காணும் குறிப்பின் மூலம் அறிய முடிகிறது. ஆங்காங்கே தங்க வைக்கப்பட்ட போர் வீரர்களுக்கும் படை வீரர்களுக்கும் அந்தந்த பகுதிகளில் ராஜராஜ சோழன் நிலங்களை பிரித்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. 3 வருடங்கள் தங்கியவர்களுக்கு நிலங்களை சொந்தமாக்கி கொடுத்தார் என்றும் அந்த சில வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. அப்படி கொடுக்கப்பட்டதில் திருச்சி பகுதிகளில் அதிகமானவர்களுக்கு ராஜராஜன் கொடுத்துள்ளார். முக்குளத்தை சேர்ந்த அகமுடையார் பிரிவுக்கும் மூப்புனார் பிரிவினருக்கும் அதே போன்று வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த படை வீரர்களுக்கும் நிலங்களை பிரித்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. 1015ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மூப்புனார் சமுதாயத்தின் பிரிவான சுருதிமான் என்ற அழைக்கப்பட்ட படை வீரர்களுக்கு இடங்களை ராஜராஜன் கொடுத்தார் என்பதற்கான வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. அதன் பிறகு 1141ஆம் ஆண்டுகளிலும் அவர்கள் அந்த நிலங்களுக்கு உரிமையானவர்களாக ஆக்கப்பட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதன் பிறகு 1150ஆம் ஆண்டு காலகட்டத்தில் உடையார்கள் என்று அழைக்கக்கூடியவர்களுக்கு இடங்களை ராஜராஜ சோழன் பிரித்து கொடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. இவ்வாறு படை வீரர்களாக, தளபதிகளாக இருந்த இவர்களுக்கு
அப்போது ராஜராஜன் அவரவர்கள் தங்கிய பகுதிகளில் நிலங்களை கொடுத்ததனால் அன்று காலப்போக்கில் அவர்கள் நில உடைமையாளர்களாக மாறி நில பிரபுக்களாக வாழ்ந்தார்கள் என்று வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. அவ்வாறு ராஜராஜ சோழன் படைப்பிரிவில் இந்த நிலச்சான்றுகள் உடைமையாக்கப்பட்டதிலிருந்து முக்குளத்தை சார்ந்தவர்கள், மூப்புனார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ராஜராஜ சோழனின் படைப்பிரிவில் தளபதிகளாகவும் போர் வீரர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சான்றுகள் கூறுகின்றன. இதில் முக்குளத்தோர் அகமுடியார் என்பது முக்குளத்தோர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதில் மறவர்கள், கள்ளர்கள், அகமுடியார்கள் எல்லோருமே ராஜராஜ சோழனின் படப்பிரிவில் இருந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. அவர்களுக்கும் நிலங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது, நாடுகளும் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் வாழ்ந்த மறவர்களுக்கு அந்த பகுதியில் நிலங்களை ராஜராஜன் கொடுத்துள்ளார். வடக்கே திருச்சி, தஞ்சாவூர் பகுதியில் வாழ்ந்த கள்ளர்களுக்கும் ராஜராஜ சோழன் நிலங்களை பிரித்து கொடுத்த வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. அதில் திருச்சிராப்பள்ளியை சுற்றி இருக்கிற பல பகுதிகளில் உடையார் சமுதாயம், மூப்புனார் சமுதாயம், வன்னியர் சமுதாய போர்ப்படை வீரர்களுக்கு தங்கள் நிலங்களை அங்கங்கே பிரித்து அவர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் அன்று அவர்கள் படைப்பிரிவிலிருந்து வாழ்க்கை காலங்கள் மாறும்போது அந்த நிலங்களின் மூலம் அவர்கள் நில பிரபுக்களாக மாறிக்கொண்டார்கள். குறுநில மன்னர்களாகவும் அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். பிறகு பாளையக்காரர்களாக மாறிக்கொண்டார்கள். இவ்வாறு மூப்புனார்கள் நிலப்பிரபுக்களாக, பண்ணையார்களாக மாறுவதற்கு காரணம் ராஜராஜ சோழன் அப்போது அவர்களுக்கு இலவசமாக கொடுத்த இடங்களும் நிலங்களும் ஆகும். அதற்கு காரணம் அவர்கள் ராஜராஜ சோழனின் படைப்பிரிவில் தளபதிகளாகவும் போர்ப்படை வீரர்களாகவும் திறன்பட செயல்பட்டதனால் அந்தந்த சமூகங்களுக்கு அந்தந்த பகுதிகளில் ராஜராஜ சோழன் நிலங்களை பிரித்து கொடுத்துள்ளார். அதற்கு பல ஆதாரங்கள் இருந்தாலும் தற்போது இருக்கிற சமுதாய அடிப்படையில் பார்த்தாலும் வன்னியர் சமுதாயத்தினர் அதிகமான நிலங்கள், விவசாய இடங்கள் வைத்திருக்கின்றனர். அதேபோல் உடையார் சமுதாயம், மூப்புனார் சமுதாயம், தெற்கே முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் போன்றவர்கள் அதிக நில உடைமையாளர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் ராஜராஜ சோழன் கொடுத்த நிலம் என்பதும் நாம் இப்போது அறிய முடிகிறது. போர்ப்படை வீரர்களுக்கு அவர் அதிகம் செய்தார், இராணுவத்துக்கு அதிகம் செலவழித்தார் என்ற வரலாற்று சான்றுகள் உண்டு. அதன் அடிப்படையில் இன்றும் பார்க்கும்போது இந்த சமூக மக்களுக்கு, படைத்தளபதிகளுக்கு அவர் இடங்களை கொடுத்திருக்கிறார் என்பது ஊர்ஜிதமாகிறது. படைப்பிரிவில் அவர் அதிகம் செலவழித்தார் ராஜராஜ சோழன். அதனால்தான் அதிகமான இடங்களை வெளிநாட்டில் போர் தொடுத்து பல பேரை அவர் தோற்கடித்து அந்த சோழ பேரரசை விரிவுபடுத்த முடிந்தது. அதற்கு காரணம் படை வீரர்களுக்கு ஊதிய உயர்வு, அவர்களுக்கு இடங்களை கொடுத்து, நிலங்களை கொடுத்து அவர்களை நில உடைமையாளர்களாக, உரிமையாளர்களாக மாற்றுவது. இது போன்ற இராணுவ வீரர்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையும் ராஜராஜ சோழன் செய்து கொடுத்ததனால்தான் அவர் எல்லா போர்களிலும் வெற்றியும் பெற்றிருக்கிறார்.